அனைவருக்கும் வணக்கம். அரிவா தைமோதேசியம் 1.5 கிராம் 1 லிட்டருக்கு, போரானு 3 கிராம் 1 லிட்ரு, கராட்டே 1.5 ml 2 ml 1 லிட்டருக்கு, அப்புறம் மவுண்டோ எனர்ஜி 1.5 ml 1 லிட்ரு, அப்புறம் வந்து டிபாஃப் இன்ட்ரபெட் 1.5 ml 1 லிட்டருக்கு, அப்புறம் கிரேசியா வாரியர் இது வந்து சேம் 1 லிட்டருக்கு 1 ml இந்த கணக்கு. பேந்தால் செம்ம மருந்து இது. அப்புறம் டால்ஸ்டார் டிபாஸ் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். கோழிப்பண் முடக்கு 1 ml 1 லிட்ரு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இதுமாதிரி ஜெல்லி ஃப்ளை கூட அதே மாதிரி தான். தைமோதேசியம் கூட 1 மில்லிகிராம். பெகாசஸ் இதுவும் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மருந்தெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். கிரேசியா ப்ளஸ் வாரியர் இது ரெண்டுமே கலந்து நம்ம மருந்து அடிக்கும்போது நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரி ஒரு புழு தாக்குதல் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு புழு தாக்குதலும் சரி, எப்படிப்பட்ட இலை சுருட்டு, வால்பேனு, இலைப்பேனு, முடக்கு, அப்புறம் மொக்குப்புழு என்ன மாதிரி இருந்தாலும் சரி, கிரேசியாகவும் வாரியரும் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்றோம். ஒண்டர்ஃபுல் ஆகிடும். ஆனால் விலை அதிகம் கிரேசியா. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைமோதேசியமும் பேந்தால் இருந்துச்சு. பேந்தால் சரியான மருந்து. அதாவது நம்ம சேனலில் நம்ம சொல்கிற மருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடித்து பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம தேவையில்லாத மருந்தெல்லாம் சொல்லி நிறையா பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மருந்து அந்த மருந்து, இது புதுசாக வந்திருக்கு, அது புதுசாக வந்திருக்கு, இப்படி வந்திருக்குன்னுவாங்க. நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அடிக்கிற மருந்து நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணணும்? இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த மருந்து அந்த மருந்து சொல்கிறவங்க எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஒன்று கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பான், இல்லாட்டி அந்த உரக்கடை வச்சுருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. ஒருத்தர் கூட நம்மளுடைய நலம் விரும்பி கிடையாது. அதே போல் நம்ம ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்தும் போது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகமான ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கும். ஏன்னா அதில் 100க்கு 90 பேர் வந்து எல்லாமே ப்ளஃபிங்காக தான் இருக்காங்க. சும்மா அவங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று உளறி வந்து ஒரு வியூஸ் வந்து அவங்க ஏற்றிக்கணுன்ற ஒரு மூடில் தான் இருக்கான். ஆனால் அதை நம்பி விவசாயம் பண்ணுற விவசாயிகளோட நிலைமையை வந்து கொஞ்சமாவது மனசில் வச்சு பண்ணாங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது நான் ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். நிறையா பேர் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத விஷயம்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது விவசாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உட்காந்து மணிக்கணக்காக வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை நம்பி ஒரு 100 பேர் விவசாயம் அந்த மாதிரி பண்ணி தப்பான முடிவு போயிடுச்சு, என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் அந்த மாதிரி அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் அந்த வேதனையோடு தான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களோட பதிவு பண்ணுறேன். நம்ம சொல்கிற இந்த விஷயம் வந்து மல்லியில் வந்து நான் கடந்த போட்ட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 7வது மாதம் 8வது மாதம் பிளான்ட்டில் வந்த மல்லி, சரிங்களா? நம்ம தோட்டத்தில் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லியெல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்னொரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா எப்படி மல்லி வந்து பூத்து போடாங்கன்னு பாருங்கள். இதுக்கு எல்லாமே வந்து மூல காரணம் வந்து அடி உரம் தான். குருணன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குருணன்னு கேட்குறாங்க. குருணை வந்து அது கிரானுல்ஸு. அது கிரானுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வடிவத்தில் இருக்குது. நம்ம வந்து சீவீடு கிரானுல்ஸ் தான் இப்போ நாங்கள் போடுறோம் குருணையில். நீங்கள் போய் கடையில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சீவீடு கண்டென்ட் இல்லை குண்டு மல்லிகை வந்து என்ன குருணை போடணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து பதிவு பண்ணுறது என்னென்னா 3 கண்டென்ட்டு 3 எலிமெண்ட்டு இதுதான் மெயின். பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாஷ். இது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீங்கள் வாங்கி போடுங்க. NPK எடுத்துக்கிட்டால் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 NPK இருக்குது. 20-20-0-13, 20-20-00, 18-18, 00, 18-18, 0-13, 24-24. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டு 16-16 எல்லாமே அந்த எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். 3 கண்டென்ட்டு நமக்கு செடிக்கு வேணும், அவ்வளோதான். இந்த உரத்தை வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து போடணும். இதில் நம்ம பெஸ்ட்டு 20-20-0-13 போடலாம். நல்ல உரம்.
டிஏபி போடலாம். ஏன்னா டிஏபியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது, டை அமோனியம் சல்ஃபேட்டு. அது நம்ம டிஏபியோடது டிஏபி, டை அம்மோனியம் பாஸ்பேட். ஓகேங்களா? இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் பாஸ்பரஸ் நல்ல கண்டென்ட்டில் இருக்குது, அப்புறம் அம்மோனியம் சல்ஃபேட் கொஞ்சம் கண்டென்ட்டில் இருக்குது. நைட்ரஜன் வந்து நம்ம 20 20 0 13 போடுறோம். 20% நைட்ரஜன் இருக்குது, 20% பாஸ்பரஸ் இருக்குது. அதில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இது சல்ஃபர் இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி உரம் போடும்போது நம்ம செடிகளுக்கு வந்து குருணை வடிவத்தில் போடும்போது நம்ம செடிகளுக்கு வந்து நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். ரெண்டாவது மருந்து நம்ம அடிக்கும்போது இந்த பேந்தால் கொசுக்கெல்லாம் நல்லா கேட்குது. தைமத்தேசம் வந்து காலங்காலமாக அடிச்சுருக்கிற மருந்து, தி பெஸ்ட் மருந்து. அதுக்கப்புறம் கிரேசியா, வாரியரு, அப்புறம் வந்து ஹெட்சல், ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, அப்புறம் நம்ம சொன்ன மார்க்கரு, கராட்டே எல்லாம் வந்து என்ன மாதிரி மருந்துங்க, நல்ல மருந்து அதெல்லாம். ஸோ விவசாய பெருமக்கள் நம்ம மருந்தெல்லாம் வாங்கி செடிகளில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து நம்ம வந்து இதிலேருந்து மீண்டும் நம்ம வரலாம். இப்போ இதை பார்க்குற நம்ம மல்லி செடியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அடி உரம் வச்சு ஒரு 10 நாள் ஆயிருக்கு அதிகபட்சம். வச்சதுலேருந்து அடி உரத்தை வச்சதுலேருந்து அப்படியே இந்த அடி பாட்டம்லேருந்து நுனி வரைக்கும் எல்லாமே பிரான்ச் அடித்து தள்ளிகிட்டு இருக்க செடியெல்லாம். அப்படியே பிரான்ச் வருது, அரும்பு வருது, பிரான்ச் வருது, அரும்பு வருது நம்ம செடிகளில். இப்போது இந்த சின்ன அரும்பாக இருக்குது. நான் அதில் தான் ஃபோட்டோ நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதில் வாங்க எவ்வளோ அரும்பு வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரும்பும் இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸும் வந்ததுன்னா நம்ம செடிகளில் நம்ம பூ அது தானாக வரும். ஏன் வரும் தானாக? நம்ம தான் பூச்சி மருந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுனால எந்த விதமான சேதாரமும் டேமேஜும் ஆகாது. கூட என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜிப்ராலிக் போரான் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஜிப்ராலிக் போரான் ஏன் சேர்க்கணும்? பெருவூட்டு பூ வரும், நல்ல பூ பெருசாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஜிப்ராலிக் வந்து ஒரு ஹார்மோன் மாதிரி அந்த செடியை வந்து நல்லா தூண்டு வைக்கும் பூ வரதுக்கு. சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா என்பிகே 19-19-19. இதை என்ன பண்ணுங்கன்னா அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குற நண்பர்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சிரம் தாழ்த்தி உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக கம்மியாக அடித்தா கூட பிரச்சனை இல்லை, அளவு அதிகமாக அடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அளவு ரொம்ப முக்கியம். என்பிகே வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம். சரிங்களா? ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம். நான் வந்து தப்பாக சொல்லிட்டேங்க, 250 கிராம்னு இல்லை. ஒரு டேங்க்கு 10 லிட்டரு டேங்க் இருக்குன்னா அதுக்கு போட வேண்டிய என்பிகே உரம் வந்து 25 கிராம். இது நம்ம இப்போது அடிக்கிற பூச்சி மருந்து கூட சேர்த்து, அந்த மருந்தோடு சேர்த்து இது வந்து என்பிகே நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அது கூட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். தனித்தனியாக கலந்து டேங்க்கில் ஊற்றும்போது ஒன்றா ஊற்றி நீங்கள் வந்து செடிக்கு மேலே பண்ணலாம். 100% நைட்ரஜன் இருக்கிற 60% மேலே இருக்கிற நைட்ரஜன் இருக்கிறது வந்து யூரியாவை நீங்கள் வந்து இப்போ யூரியா வந்து லிக்விட் ஃபார்மேட்டு இருக்குது. அது வந்து அதே மாதிரி தான் 25 கிராம் நீங்கள் வந்து தனியாக கலக்கணும். பூச்சி மருந்து, என்பிகே, யூரியா இதெல்லாம் தனித்தனியாக கலந்து பின்ன டேங்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன் யூரியா வந்து போடலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, யூரியாவில் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் நைட்ரஜன் கண்டென்ட் உள்ளது. அடி உரம் போடுறதுக்கு பதிலாக மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் வந்து சரியாக பிரான்ச் எடுக்கும், செடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், செடிக்கு கிடைக்கிற நுண்ணூட்டச்சத்துலாம் நல்லா ஈஸியாக கிடைக்கும், பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செடிகளில் வர எல்லா பிரச்சனையும் வந்து ஓரளவு. ஆனால் அளவு ரொம்ப முக்கியங்க. 25 கிராம் மேலே நீங்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன் யூரியா வந்து தனியாக கலக்கணும்னு கேட்டிங்கன்னா, யூரியாவோட பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் காற்று போட்டோன்னு கெட்டியாயிடும். ரெகுலராக யூஸ் பண்ணுற விவசாய மக்களுக்கு தெரியாது.
ஒரு மாதிரி கட்டியாடும், பிசு பிசுன்னு ஆகிடும். அது எந்த உரத்தோட ஒட்டவும் ஒட்டாது, ரெண்டாவது அந்த உரத்தோட ஒட்டி வேலையும் செய்யாது. அதனால் தண்ணியில் வேகமாக கலந்து டேங்கில் ஊற்றும்போது என்பிக்கும் இதுவும் கலந்து தனித்தனியாக கலந்து இதில் ஊற்றிக்கிட்டோம். டேங்கில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா செடியோட வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும். அப்புறம் நிறைய நண்பர்களுக்கு வந்து சந்தேகம், 30-40 சென்ட்லலாம் 1 லட்சம் 2 லட்சம் வருமா அப்படின்னு நிறைய சந்தேகமாக தான் இருக்குது எல்லாருக்கும். சந்தேகம் வந்து வர்றது வந்து இயல்பு தான், அது நல்லதும் கூட. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி அதை நம்பி நம்ம செய்ய போய் நாளடைவில் 1 வருஷம் 1.5 வருஷம் நம்மளோட உழைப்பு போட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம சொல்கிற அந்த 1 லட்சம் வரல, இது வந்து ஃபேக் வீடியோ, தப்பான கைடன்ஸ் அப்படின்னு நம்ம தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சந்தேகம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு, நல்லதுங்கிறேன் நான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற அந்த மாவட்டங்களில் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளில் யார் வந்து மல்லி பண்ணுறாங்க அந்த தோட்டத்துக்கு போய் நீங்கள் பார்வையிடணும். இப்போ நான் என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு விவசாயம் நான் பண்ணுறேன்னா வருஷ கணக்கில் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன். அதை வந்து தானே உயர்த்தி பேசுகிறது அர்த்தம் இல்லை. நம்ம பண்ணுறது சரியாக தப்பாங்கிறது தெரியாமலே நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது நிச்சயமாக அது வந்து ஃபெயிலியராக தான் போய் முடியும். அப்போது நான் ஒவ்வொரு விவசாயம் பண்ணும்போது நான் வந்து பல மாவட்டங்கள் பல வருஷங்கள் சுற்றிருக்கேன். என்னோடய வெக்கேஷனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி விவசாயிகளை சந்திக்கிறது தான் இருக்கும். முருங்கையாக இருந்தாலும் சரி, தேக்காக இருந்தாலும் சரி, தென்னையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்து தான் செஞ்சுருக்கேன். மல்லி பயிரிடும்போது கூட நான் வந்து பல விவசாயிகளோட போய் கலந்துரையாடல் பண்ணியிருக்கேன். அனுபவம் மிக்க விவசாயி கூட நிறையா பேசியிருக்கேன். இப்போ கூட டைப்பில் இருக்கேன். நிறையா பேர் என்னோடய நண்பர்கள் வந்து என்னோடய கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க வந்து புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க, ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணுறாங்கன்னா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்தமாதிரி ஒரு விவசாயி இன்னொரு விவசாயியோட செயின் லிங்க் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடாதுன்றது தெரியாது இல்லைங்களா. ஆர்வம் தான், ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்து மேலே ஆர்வம் தான். எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ணாங்க, இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம ஆரம்பித்து பார்த்தா கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. என்ன மாதிரி தடுமாற்றம்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற ஒரு மருந்து கூட உருப்படியாக சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்து அடிக்கிற மருந்து அடிங்க, இதெல்லாம் பட்டை கலைப்பும் இதெல்லாம் இதே இருக்காது, பூச்சிலாம் போய்டும்னு சொல்லி கொடுக்குறான் 2000-4000 ரூபாய்க்கு. வாங்கிட்டு வந்து அடித்தா எப்படி இருக்குதோ அதோட மோசமாக இருக்குது செடி. என்னோடய செடிகளில் ஒரே ஒரு இலை கூட நீங்கள் வந்து எல்லோ கலரில் பார்க்க முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள் வீடியோவை. ஆனால் இதே ஒரு கட்டத்தில் எல்லோவாக இருக்கிற இலையை பச்சையாக கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அது இறைவனுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு போராட்டம். கடையை மாற்றுறது, ஆளை மாற்றுறது, மருந்து மாற்றுறது, ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியல. தெரிஞ்சவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போது இதில் நம்ம சொன்ன மருந்து, நல்ல மருந்து பார்த்திங்கன்னா எக்லாஸு, சிமோடிஸு தைமோதேசியம், எக்லாஸு தைமோதேசியம், பேந்தால், மவுண்ட் எனர்ஜி தைமோதேசியம், கிரேசியா, வாரியர், இதெல்லாம் நல்ல மருந்து. நான் சொல்கிற மருந்து, இந்த மருந்தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அடிங்க. ஒரு பூச்சி தாக்குதல் கூட இல்லாமல் கூட சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அடி உரம். இருபது 013 ஃபேக்டாம்பாஸு, 19 என்பிகே, டிஏபி 10 கிலோ, 30 சென்ட் நான் சொல்கிறேன் பாருங்களேன். 20 கிலோ ஃபேக்டாம்பாஸு, 10 கிலோ பொட்டாஷு, ஓகேங்களா. டிஏபி ஒரு 10 கிலோ, அப்புறம் என்பிகே ஒரு 10 கிலோ. இதை வாங்கிட்டு வந்து குருணை ஒரு 5 கிலோ. இதை வாங்கிட்டு வந்து நல்லா கலந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வைங்க. நீங்கள் வைக்கும்போது இருக்கிற செடிக்கும் எக்ஸாக்டாக ஒரு 1 வீக் 7 டேஸ், ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறமா அந்த செடியில் மாற்றம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். ஸோ
நம்ம உறுதியாக ஏன் சொல்கிறோம்னா, நம்ம தோட்டத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கண் எதில் பார்க்குறோம் வளர்ச்சியை. இந்த வளர்ச்சி வந்து நமக்கு ஏன் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா, உரம் தான். அடி உரம், களை மேலாண்மை, நீர் மேலாண்மை, இதெல்லாம். இப்போ இப்படி நம்ம பூ தொடர்ந்து நமக்கு வந்து மழை காலம் பனிக்காலம்லாம் கணக்கே கிடையாது, பூ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கிலோ எவ்வளோ இன்றைக்கி 3000 ரூபாங்க கிலோ. இன்றைக்கி தேதிக்கு நம்ம டோட்டலில் 10 கிலோ பூ வந்தது அப்படின்னா 30,000 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரே மாதம் கண்டினியூஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா 10 கிலோ அளவில் ஒரே மாதம் நமக்கு 2-3 லட்ச ரூபா நமக்கு வருமானம். இந்த மாதிரி ஒரு 3 மாதம் சம்பாதிச்சா போதும் இல்லைங்க. 9 மாதம் வரலன்னா பரவாயில்ல, 3 மாதம் சம்பாதிச்சா போதுமே. எந்த இடத்துல நமக்கு வந்து மாதம் ₹1,00,000 சம்பளத்தில் வேலைக்கு தராங்க? எங்கேயுமே கிடையாது. அது நம்ம சொந்த தொழில், சொந்த இடம், சொந்த ஊர், வேலை ஒரு ஹாஃப் டே வேலை, அதுக்கப்புறம் போய்ட்டு ஓய்வு. அதுவும் இயற்கையாக நம்ம வந்து இயற்கையோடு இருக்கிறோம், உடம்பு ஆரோக்கியம், நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறோம், அதே ஒரு உடற்பயிற்சி தான். ஸோ நம்ம எந்த வகையில் வந்து நம்ம வந்து எல்லா வகையிலும் நம்ம வந்து பெனிஃபிட் தாங்க. நிறையா நண்பர்களுக்கு வந்து இன்னும் நிறையா சந்தேகம் இருக்குது. அது என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, 40 சென்ட்டுக்கு 4000 செடின்னு சொல்கிறீங்க எப்படின்னு கேட்குறாங்க. ஒரிஜினலாக பார்த்தா 40 சென்ட்டுக்கு 5440 செடி வைக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது வந்து 4000 செடி தான். ஏன்னா 4க்கு 4 நீங்கள் வந்து பெருக்குங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள், 16 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகேங்களா? 40 சென்ட்டு இன்ட்டு 436 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டு சம்திங், 44,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஏக்கரு. அதில் பாதின்னு வந்து பார்த்தா கூட நீங்கள் ஒரு 20,000, ஒரு 40 சென்ட்னா ஒரு 18,000 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வரும். இந்த 18,000 ஸ்கொயர் ஃபீட்டு டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா 1094 குழி வரும். 1094 குழி இன்ட்டு 5 செடின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 5000 சில்லற செடி வரும். இதுதான் கணக்கு. சாரிங்க, இடையில கொஞ்சமாக உங்களுக்கு தொந்தரவு வருதுன்னு நினைக்கிறேன் வாய்ஸ். அப்போது ஒரு குழி ஒரு அடி ஆழம் அகலம், ஒரு குழிக்கு 5 செடி, 4 அடி இடைவெளி நட்டால் போதும். இது வந்து 30 சென்ட் இருக்கிறவங்களுக்கு, இப்போ இது வந்து என்னோடது 30 சென்ட்டு. நீங்கள் உள்ளே போகவும் முடியாது, வரவும் முடியாது. சில நேரங்கள் நான் கூட நினைக்கிறது உண்டு, இன்னும் கொஞ்சம் இடைவெளி வச்சு போட்டுக்கலாமோ. ஏன்னா ஒரிஜினலாக நான் பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னது தான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு நம்ம செடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கட் பண்ண வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக தான் வச்சு நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது ரிசல்ட்டு. பூ நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டு கடந்த 2 வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ, இந்த மாதிரி ஈல்டு வந்த பூ இடம் இதே செடி தான் அது. அப்போது இந்த மாதிரி ஈல்டு வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000, 40,000, 50,000, 1,00,000 இப்படி நமக்கு வந்து வருமானம் வர நமக்கு என்னன்னா, சரி ஓகே இது வந்து நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து 3 ஏக்கரை டெவலப் பண்ணது தான். இந்த 30 சென்ட் விட்டுன்னு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா செடியும் வந்து கொஞ்சம் இடைவெளி அதிகமாக தான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 அடி வச்சுருக்கேன் எல்லா இடைவெளியும். இப்போ இந்த வருடம் இந்த எண்டில், டிசம்பர் எண்டுன்னு நினைக்கிறேன், எண்ட் ஆஃப் டிசம்பரில் நான் வந்து செடி எல்லாமே நான் கட் பண்ணுவேங்க. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ப்ரூனிங் பண்ணி செடியில் வந்து கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணுவேன். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். நாளைக்கு வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி காலையில் கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுருவோம். இன்றைக்கி ரேட்டு வந்து 3000ங்க ஒரு கிலோ மல்லி. வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்னும் ரேட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு டிசம்பர் எண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் கூட கிட்டத்தட்ட இதே ரேட்டாக தான் இருக்கும். பிப்ரவரி கூட இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில் ஆஃப் ஜனவரியோ காக்கடான் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதனுடைய டைம் அது. ஜனவரி வந்து காக்கடானோட சீசன். காக்கடான் வந்துருச்சுன்னா மல்லியோட ரேட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக குறைஞ்சிரும். ஏன்னா அப்படியே டைவர்ட் ஆகும் பப்ளிக்கு. அது காக்கடான் இருக்க ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகும்போது மல்லியோட விலை கொஞ்சம் குறையும். ரொம்பலாம் குறைஞ்சிடாது, ரொம்ப கொஞ்சமாக குறையும். ஏன்னா மல்லியெல்லாம் சுத்தமாக வராது, யாரோட தோட்டத்துலேயும் மல்லி வராது. மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் உள்ள செடி வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வரும் மல்லி. அது 100 கிலோ 10 கிலோ 30 கிலோ அறுவடை பண்ணவங்களுக்குலாம் ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவு வரும். இதுதான் கணக்குங்க. நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் நீங்கள்
தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள், நான் சொல்கிறத அப்படி தான் சொல்லுவாங்க. நல்ல அனுபவசாலிங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது ரொம்பவும் எக்ஸரைஸ்ட் பண்ணி சொல்லி அதை உங்களை நம்ப வச்சு எனக்கு அதில் வந்து ஒரு 100 வியூஸ் வந்து எனக்கு அப்படி இல்லைங்க. நம்ம அதை ஆரம்பித்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் நல்லா சென்றடையணும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து விஷயத்தை சேனலை பற்றி தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு நானே ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தான். நம்ம பண்ணுற விஷயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது டெஃபினெட்லி அந்த அப்ரிஷியேஷனுக்காக தான் நம்ம பண்ணுறது. நம்ம பண்ணுற விஷயம் வந்து நல்லா தான் பண்ணுறோம், ரீச் ஆகுது, பப்ளிக் ரீச்